இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்க போகிறேன். அதனால் கெஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ். இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னால் சென்னை. இங்கே அமெரிக்காவில் முக்கியமான பிளேஸ் ஆகிடுச்சு. அதுவே கெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நியூயார்க்கில் தான் இருக்கும். நியூயார்க்கில் வாங்க ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள் லைன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸில் நார்த் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் இருக்க டைம் ஸ்கொயரில் தான் நம்ம இருக்கிறோம். இதுக்கு ஏன் டைம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பின்னாடி காமிக்கிறது வந்து நியூயார்க் டைம்ஸோட ஆஃபீஸ். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டவுனும் ஒரு 2 ரோடு 3 கிராஸ் வந்து இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய இந்த ஸ்பாட்டை தான் வந்து நம்ம டைம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு வேறு பேரும் இருக்குது, சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்குன்னே நம்ம ஒரு ஊரில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த டைம் ஸ்கொயர் தாங்க. அதிகமான டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணக்கூடிய இடமும் இதுதான். அமெரிக்கா வந்துட்டு இந்த ஸ்பாட் வந்து நம்ம கால் வச்சுட்டு போகலாம் அப்படின்னா நம்ம யூஎஸ் வந்ததுக்குரிய அர்த்தமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிராட்வே எல்லாம் இருக்குது இந்த டைம் ஸ்கொயரில். இங்கே ஆக்சுவலாக வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேஸ் வந்து இங்கே நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ஒரு கல்ச்சரல் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். மியூசிக்கல் ஹால், லைவ் ஷோ, பிராண்டட் ஷாப்ஸு, ஹோட்டல், ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியது, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்கும். பிராட்வே தேட்டர் தாங்க இங்கே ரொம்ப பாப்புலர். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், மோர் ஷாப்ஸ் தான் இருக்கும். 24 மணி நேரமும் எல்லா சீசன்லேயும் 24 ஹவர்ஸும் ஒரு என்ன சொல்கிறது பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நியூயார்க்கில் உள்ள டைம் ஸ்கொயர் தான். இங்கே டெய்லி பீப்புள் வந்து ஒரு 4 lakhs பீப்புள் வந்து வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஸியான டைமில் வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 lakhs பீப்புள் வந்து இந்த ரோட்டில் வந்து இருப்பாங்க, சுற்றி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கம்பெனி தான். அதே மாதிரி இங்கே டைம் ஸ்கொயரில் வந்து அவன் ஆஃபீஸ் வச்சுருந்தானா அவன் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது. இங்கே நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் வரும்போது இங்கே ஒரு பால் மாதிரி இருந்து அது வந்து மேலேருந்து விழுகும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா அந்த நியூ இயர் அன்றைக்கெலாம் வந்து 10 lakhs பீப்புள் வந்து இங்கே கூடுவாங்களாம். அதாவது மதியத்தில் இருந்தே வந்து இங்கே இடம் பிடிச்சி நின்று அதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஜனங்கள் வந்து இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. நியூயார்க் வரவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ்க்கு தான் வருவாங்க. இந்த பிளேஸ் ஆக்சுவலாக ஒரு தெருன்னு சொல்ல முடியாது. 42 ஸ்ட்ரீட்லேருந்து 47 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுதான் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே வந்து சுற்றி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அப்பப்போ வந்து டேலண்ட் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் என்ன சொல்கிறது ஒரு பீப்புளை வச்சு பார்த்தோன்னா அப்படியே ட்ராப் பண்ணுவாங்கல்ல அவங்க, அப்புறம் வந்து ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரோட் ஷோ அவங்கவுங்க என்ன சொல்கிறது வரவங்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லுமே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். உலகத்துலேயே ஒரு இம்பார்ட்டண்டான என்ன சொல்கிறது ஒரு கிராஸ் ரோடு அப்படின்னா இதை நான் காமிக்கிறது தான் ஃபுல்லாமே உங்களுக்கு. அவ்வளோ ஜனங்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி க்ரௌடை நம்ம வேறு எங்கேயுமே யூஎஸில் பார்க்க முடியாது. நார்மலாக வந்து என்ன சொல்கிறது ஒரு நார்மல் சிட்டிஸ்லாம் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஒரு 10 to 15 பீப்புள் தான் வெளியே வாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே தான் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் மக்களை பார்க்க முடியும். அவ்வளோ ஜனங்கள், அவ்வளோ ஷாப்ஸ், சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து என்னது குட்டி குட்டி கடைகள் இருக்குது. அப்புறம் நிறைய தள்ளுவண்டி கடைகளும் இங்கே இருக்குது. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ $10 வந்து 3 ஷர்ட் அப்படின்ற மாதிரி. $10 நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 8.15 வச்சுக்கோங்களேன், 3 டிஷர்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து டாப் வியூ பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஏரியாவை சுற்றி காமிக்கிறதுக்கே வந்து செப்பரேட்டாக வந்து இந்த பஸ் விட்டுருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த பஸ்ஸில் தான் ஏறி போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. இந்த பார்த்திங்களா வண்டியெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் கரெக்டான ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா வந்து எக்கச்சக்கமாக ஃபைன் போடுவாங்க. இவங்க போடுற ஃபைனுக்கு நம்ம என்ன சொல்கிறது ஃபுல் வண்டியை விற்றா கூட பத்தாது, அந்த அளவுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டான ரூல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் கிராஸ் பண்ணாங்கன்னா அரெஸ்ட்டு தான் நான் ஸ்பாட்லேயே. அந்த அளவுக்கு வந்து இவங்களோட ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ வைஃபை. இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை இருக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோட்டில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது இந்த ஃபுல் பில்டிங்குமே பார்த்திங்கன்னா வந்து இதுதான் நியூ டைம்ஸோட ஆஃபீஸு. நான் இப்போ காமிக்கிறது தான். அதே மாதிரி வந்து இந்த ரோட்டில் வந்து டைம் ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு சைடில் தான் காமிக்கிறேன். நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊரில் மாதிரி சாண்ட்விச் நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்னா அது ஒன்று தான் கிடைக்குது. அது போக நிறைய வந்து என்ன சொல்கிறது விண்டோ ஷாப்பிங்ஸும் இருக்குது. நிறைய வந்து இப்போ இங்கே போகிறது பார்த்திங்கன்னா இதான் வந்து இங்கே உள்ள
ஸ்கூல் பஸ் செக்ஷன் தான். டைம்ஸ் ஸ்கொயரோட அடுத்த முக்கியமான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பிளேஸ் அப்படின்னா பிராட்வே தேட்டர்ஸ் தான். ஹாலிவுட் எவ்வளோ பாப்புலரோ அதை விட பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிராட்வே தேட்டர்ஸ் தான். ரொம்ப என்ன சொல்கிறது, வேர்ல்டோட பெரிய என்டர்டைன்மெண்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிளேஸும் இது தான். இந்த பிளேஸில் தான் பார்த்திங்கன்னா நிறைய தேட்டர்ஸ் இருக்குது. இப்போ நிற்கிறாங்க பார்த்திங்களா, இவங்கெல்லாம் வந்து க்யூவில் நிற்கிறவங்க எல்லாம் டிக்கெட் எடுத்து தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. எவ்வளோ தான் சினிமாக்கள் வந்துகிட்டே இருந்தாலும் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இந்த தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் மேலே உள்ள மோகம் இன்னும் போகவே இல்லைன்னு தான் சொல்லணும். 40-50 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரே நாடகங்கள் வந்து டெலிகாஸ்ட் டெய்லி ஆகிக்கிட்டே இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கும் இன்னும் நிறைய மக்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரோடு ஃபுல்லாக தேட்டர் தான் இருக்குது. இங்கே அந்த ஷோஸ்க்குரிய இதெல்லாமே டைமிங்ஸ் எல்லாமே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஃபுல்லாக அந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய சேர்லாம் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் ரோட் சைட் ஷாப்ஸ் எல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னா இந்த சேரில் உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்துட்டும் இருக்கலாம். இது ஃபுல்லாமே ஷாப்ஸ் தான் நான் காமிக்கிறது எல்லாமே. நியூயார்க்கை வந்து ஒரு தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸும் நம்ம தமிழ்நாட்டில் மதுரையை பார்த்திங்கன்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு நைட்டு 12 மணி 1 மணிக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு சுட சுட இட்லி கிடைக்கும், எல்லாம் சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே நியூயார்க்கும் வந்து தூங்கா நகரம் சொல்ல காரணமும் அதே தான். எந்த சீசனில் 24 ஹவர்ஸ், எந்த சம்மர் வின்டர்லலாம் பார்த்திங்கன்னா வெளியவே வர முடியாது. பட் அந்த டைம்லையும் எப்பயுமே க்ரௌடாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த தூங்கா நகரமான நியூயார்க் பகுதி தான். அதுவும் இந்த டைம்ஸ் ஸ்கொயர் இந்த தெருக்கள் தான். தெருக்கள் ஃபுல்லாமே ஷாப்ஸ் இருக்குது. இங்கே வர்றவங்களுக்கு என்ன சொல்கிறது, பெரிய பெரிய கடைகளில் போய் சாப்பிட முடியலாட்டியும் அந்த தள்ளுவண்டி கடைகளில் வந்து அவங்களால முடிஞ்சதை, இப்போ நம்ம ஊரில் வந்து எத்தனையோ தள்ளுவண்டி கடைகள் தான் என்ன சொல்கிறது மக்களை வாழ வச்சிட்ருக்கு. அது மாதிரி இங்கே வர பிக்னஸ்க்கெல்லாம் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குன்னு வந்து ஃபுட் குவாலிட்டியெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் இருக்கும். இங்கே இடையில பார்த்துக்கோங்க, எங்கள் குட்டீஸும் வந்து வீடியோ கவரேஜில் வந்துட்டுருக்காங்க. அவங்களும் அழகாக வந்து என்ன சொல்கிறது அழுகாமல் எனக்கு வீடியோ எடுக்க கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கனால வந்து வெளியவே வந்து மக்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்குன்னு தனி வெண்டாரு டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து வெஹிக்கிள் அந்த தள்ளுவண்டி கடையை வச்சு இது பண்ணணும். ஸோ டைம்ஸ் ஸ்கொயரோட நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பொழுதுபோக்குக்கு மட்டும் இங்கே கூட்டம் கூட்டமாக வர்றது கிடையாது. ஏதாவது போராட்டம் பண்ணணும் அப்படின்னாலும் மக்கள் சாரசாரியாக இங்கே தான் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உலக மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அந்த போராட்டம் வந்து டைம்ஸ் ஸ்கொயரில் நடைபெற்றது அப்படின்னு நியூஸில் வந்தாலே அதுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. என்ன சொல்கிறது, வெளிநாட்டில் வேறு எதுவும் நாட்டில் சீனாவில் பிரச்சனை வந்தாலும் இங்கே போராட்டம் நடத்துவாங்க, உள்ளூரில் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் நடத்துவாங்க. இவ்வளவு ஏங்க நம்ம ஊரான மதுரையில் ஜல்லிக்கட்டு போராட்டமும் இங்கே தான் நடைபெற்றது அப்படின்னு சொல்ல அவங்களால நம்ப முடியுதா? ஆமாம், சர்வதேச அளவில் வந்து கவனத்தை ஈர்த்ததுக்கு முக்கியமான காரணமும் இதில் ஒன்று தாங்க. எவ்வளவு எண்ணிக்கையில் மக்கள் வந்தாலும் சரி, அது லேக்ஸாக இருந்தாலும் சரி, 1000 பீப்புளாக இருந்தாலும் சரி, இங்கே நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கு அவ்வளோ ஒரு நியூஸ் வேல்யூ இருக்குது. அதனால தான் மக்கள் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது போராட்டம் பண்ணுறது. சேம் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இங்கே கொடுத்தா அவ்வளோ பாப்புலராக ஆக முடியும். அதனாலேயும் என்னவோ தெரியலங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா முக்கு தெருவுக்கு பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் வந்து நின்றுட்டே இருப்பாங்க எல்லாம். அதுவும் இந்த பிளேஸ்லலாம் வந்து சைடில் பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் நின்றுட்டே இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணுவோம் நம்ம. நான் ஸ்டார்டிங் மார்னிங் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் போகிறோம் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த க்ரௌடெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கும் ஓகே கொஞ்சம் சேஃபாக தான் நானும் வந்து ஃபீல் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஒரு டேலண்ட் ஷோ மாதிரி தான். இவங்க வந்து என்ன சொல்கிறது ஜஸ்ட் வந்து அவர் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி இந்த சர்க்கஸ் இந்த மாதிரி இதில் எல்லாம் பண்ணுவாங்களாங்க. லைட்டாக அந்த பையனை வந்து ஒரு ஜம்ப் பண்ணுறாரு, ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஃபன் ஈவெண்ட் மாதிரி கொஞ்சம் பேசுகிறாரு. யாராவது அங்கே இருக்க என்ன சொல்கிறது குழந்தைங்க பேரண்ட்ஸ் அவங்களே வந்து கூப்பிட்டு நிற்க வச்சு பண்ணுறாரு. இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். எல்லோரும் கூட்டமாக நின்று பார்த்துட்டே இருந்தாங்கங்க. நாங்களும் என்ன சொல்கிறது பார்த்துட்டு அவர் பேசுகிறத வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லோரையும் வந்து கூப்பிட்டார், வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியாக வந்து யூ ஆர் வெல்கம் டு கிவ் சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஈவன் $5 or $10 அப்படின்னு சொல்ல மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் சேம் நம்ம ஊர் தாங்க, காசு கேட்டோன்னே எல்லோரும் கொடுக்கணும்னு ஓடிட்டாங்க. நாங்களும் அதே மாதிரி பார்த்துட்டே இருந்தோம்.
சரி எல்லோரும் விலகும்போது நாங்களும் அதை விட்டு கிளம்பி போயிட்டோம். இருந்தாலும் அங்கே ஒரு என்ன சொல்கிற 10 to 20 people வந்து இருந்து அதை ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு சில மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து காசும் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லைவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ரோட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பிரம்மாண்டமான இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேஸில் வந்து நிறைய உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸு வீடியோஸ் இதெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தா அதாவது தமிழ் மூவிஸ்லாம் வந்து ப்ரொமோஷன் இங்கே போடுவாங்க. லியோ, விக்ரம், துணிவு, ஜெயிலர் இதோட ப்ரொமோஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேஸில் வந்து வந்துட்டுருக்கும். ஆனால் நியூயார்க் வந்து மோஸ்ட்லி நீங்கள் நைட் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த கலர் லைட்ஸ்